39வது உபவாச நாளுக்கு உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களிடத்தில் வேதாகமம் இருக்குமானால் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுக்கிற திறவுகோலின் வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வாக்கியத்தை நாம் வாசிப்போம். வசனத்தை 30 ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 18வது வசனம். ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, இந்த 39வது உபவாச நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு திறவுகோலின் வார்த்தையை தருகிறார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். இரண்டாவது சொல்லுகிறார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். மூன்றாவது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நீதி செய்கிற தேவன். இறுதியாக, அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இப்ப ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வியாக்கியானத்தை நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும். என்னவென்றால், அவர் முதலாவது உங்களுக்காக எனக்காக இறங்கும்படி அவர் காத்திருக்கிறார். God is waiting for us. நமக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். நமக்கு தேவன் காத்து கொண்டிருக்கிற தேவன் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட தேவன்? தம்முடைய ஸ்தானத்தை விட்டு, தம்முடைய மகிமையை விட்டு, அவருடைய வல்லமையை விட்டு, எல்லாத்தையும் விட்டு நமக்காக ஒருபடி இறங்கி அவர் நமக்கு இறங்கும்படிக்கு அவர் காத்து கொண்டிருப்பார். அவர் இரண்டாவது சொல்லுகிறார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற தேவன். அவர் பார்த்தீங்கன்னா கோடான கோடி தூதர்கள் ஓசன்னா ஓசன்னா என்று அவரை பாடி புகழ்ந்து மகிமை செலுத்தி கொண்டே இருக்கிற ஒரு ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிற தேவன். அவர் உங்களுக்காக எனக்காக இறங்கி அவர் காத்திருப்பது மட்டுமல்ல, அவர் மனதுருக்கம் உள்ளவராய் நம்மேல் மனதுருகும்படிக்கு அவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவர் இறங்கி அவர் நமக்காக எழுந்திருப்பார். இப்ப அவர் சொல்லுகிறார், அவர் நீதி செய்கிற தேவன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கையில பலவிதமான தோல்விகளை சந்தித்து, பலவிதமான இன்னல்களை சந்தித்து, பலவிதமான காரியங்களில் எனக்கு நியாயம் கிடைக்கல, எனக்கு நீதி கிடைக்கல, நான் இந்த காரியத்துக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே நடக்கலைங்க. எத்தனை பாடுகள், எத்தனை வேதனை, எத்தனை அவமானங்கள், எத்தனை நிந்தைகள். நான் எவ்வளவோ முயற்சி செய்திருக்கிறேன், எவ்வளவோ பாடுபட்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு நீதி கிடைக்கல. என்னுடைய நீதி எனக்கு முன்பாக அது மறுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. என்னுடைய பிரயாசங்களிலே தோல்வி, என்னுடைய முயற்சிகளிலே தோல்வி, என்னுடைய கடுமையான காரியங்களிலே தோல்வி, என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது, என்னுடைய பாடுகள் எல்லாம் பிரயோஜனமற்ற நிலைமையிலே மாறிப்போனது என்று அங்கலாய்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலை வேளையிலே ஏசாயா தீர்க்கன் மூலமாக உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்லுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை, அவர் உங்களுக்காக எனக்காக அவர் நீதி செய்கிற தேவன். அவருக்காக காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். Glory to God. வேதம் சொல்லுகிறது, எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை அநேக நாள் காத்திருக்குதல் உங்களை சோர்வடைய பண்ணலாம், இளைக்க பண்ணலாம், பலவீனமடைய செய்யலாம்.
விட்டாய்த்து போகும்படி செய்யலாம். இதுக்கு பதிலே இல்லையா ஆண்டவரே? இதுக்கு ஒரு 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 விமோச்சனமே இல்லையா ஆண்டவரே? இதற்கு ஒரு தீர்வே இல்லையா ஆண்டவரே? எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடி அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் நிலைமை இப்படியே இருக்குதே, என் சூழ்நிலை இப்படியே இருக்குதே, என் வீட்டு காரியத்தை நான் என்ன செய்ய போறேன், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னுடைய தொழிலில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, என்னுடைய படிப்பு விஷயத்தில் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, என்னுடைய ஆரோக்கிய காரியங்களிலே ஒரு முன்னேற்றமும் இல்லையே, இப்படியே எத்தனை நாட்கள், இப்படியே எத்தனை காலங்கள் நான் ஓட்டுவது, எனக்கு ஒரு தீர்வு இல்லையா, எனக்கு ஒரு பதில் இல்லையா, இன்னும் எத்தனை அவமானங்களை நான் சந்திப்பது, இன்னும் எத்தனை நிந்தைகளையும் வேதனைகளையும் பழிச்சொல்களையும் நான் சந்திப்பது, என்னால் முடியவில்லை ஆண்டவரே, இன்னும் எவ்வளவு நாள் காத்திருப்பது, நான் காத்திருந்து காத்திருந்து இளைத்து போனேன், காத்திருந்து நான் சோர்வடைந்திருக்கிறேன், காத்திருந்து என்னால் விடாய்த்து போன நிலைமையிலே என்னுடைய நாவு வறண்டு போய்விட்டது, என்னுடைய தொண்டைகள் ஆமீன் பேச முடியாத அளவுக்கு நான் மௌனமாகி நிற்கிறேனே. என் ஆண்டவரே, நீர் என்ன செய்ய விருப்பம் கொண்டிருக்கிறேன் என்று கதறுகிற தேவ பிள்ளையே, இந்த 39வது நாளிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற தேவன், உங்கள் மேல் மனதுருகி அவர் எழுந்திருக்கிற தேவன். இந்த காலை வேளையிலே அவர் உங்களுக்காக நீதி செய்வேன் என்று சொல்லுகிறார். அவருக்காக காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நீங்கள் மனிதருக்காக காத்திருக்கல, நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களுக்காக காத்திருக்கல, இந்த உலகத்தின் பதிலுக்காக நீங்கள் காத்திருக்கல, பரலோக தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் வரும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு விண்ணப்பத்துக்கு பதில் வரும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய பர்வதத்தில் இருந்து ஒரு நீதி வரும் என்று நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தருக்காக காத்து கொண்டிருக்கிறபடினாலே, அவரிடத்திலிருந்து பதில் எதிர்பார்க்கிறபடினாலே, அவரிடத்திலிருந்து நீதி எதிர்பார்க்கிறபடினாலே, அவரிடத்திலிருந்து ஒரு தீர்வையும் விமோச்சனத்தையும் எதிர்பார்க்கிறபடினாலே, இந்த காலை வேளையில் அவர் உங்களுக்காக அவர் நீதி செய்ய வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். Glory to God. நீங்க எவ்வளவு பெரிய தோல்வியை வேணுமாலும் சந்திச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய மன உடைவை வேணுமாலும் சந்திச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய நஷ்டத்தை வேணுமானாலும் நீங்கள் சந்தித்திருக்கலாம், எவ்வளவு பெரிய இழப்புகளை வேணுமானாலும் சந்தித்திருக்கலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கென்று நீதி செய்கிற கர்த்தர் ஒருவர் உண்டு, உங்களுக்காக நீதி செய்கிற தேவன் ஒருவர் உண்டு, உங்களை தூக்கி எடுக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். யாரும் ஆமென் நீதி செய்ய முடியாத ஒரு உயர்ந்த நீதியை அவர் சரிகட்டுகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் நிச்சயமாகவே நீதி செய்வார். நீங்கள் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள், அவருக்காக காத்து கொண்டிருங்கள். உங்களுடைய காத்திருப்பு வீணாய் போவதில்லை, உங்களுடைய காத்திருப்பு ஆமென் அவமாய் போவதில்லை. உங்களுடைய காத்திருப்பை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பல நாட்களாக நான் ஜெபிக்கிறேன், பல நாட்களாக நான் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறேன், பல நாட்களுக்காக இதுக்காக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறேன், ஒரு பதிலும் இல்லை. ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார். ஆண்டவர் எந்த பதிலும் சொல்லலை, எந்த விண்ணப்பத்துக்கும் ஆண்டவர் பேசலை, எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை, எந்த ஒரு வார்த்தையும் எனக்கு கொடுக்கப்படலை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவன் அப்படித்தான் இருந்தார். யோசேப்பினுடைய வாழ்விலே சொப்பனத்தை கொடுத்தார். 11 நட்சத்திரங்களும் அந்த ஒரு நட்சத்திரத்தை வணங்குகிறது. 11 அரிக்கட்டுகளும் ஒரு அரிக்கட்டை வணங்குகிறது. சொப்பனம் முடிஞ்சு பல ஆண்டுகள் ஆச்சு. குழியில இறக்கி விட்டப்ப யோசேப்பு எவ்வளவு கதறி இருப்பான், கர்த்தாவே என்னை காப்பாத்துங்க. ஒரு சத்தமும் இல்லை ஆண்டவரிடத்திலிருந்து. தன்னுடைய சொந்த சகோதரர்களே 20 வெள்ளி காசுக்கு விற்கும் போது அவன் எவ்வளவு கதறி இருப்பான், அண்ணா என்னை விட்டுருங்க, அண்ணா என்னை விட்டுருங்க, இனிமேல் நான் உங்களை பற்றி அப்பா கிட்ட எல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு எவ்வளவு கெஞ்சிருப்பான். ஒரு சத்தமும் ஆண்டவரிடத்திலிருந்து வரவில்லை. விற்று போட்டார்கள். போத்திபார் வீட்டிலே போய் நிற்கிறான் வேலைக்காரனாக. வீட்டிலே எஜமானனாய் இருந்தவன் பலவரன் அங்கியை உடுத்தி கொண்டு தகப்பனுடைய செல்ல பிள்ளையாய் சுற்றி கொண்டு வந்தவன்
இன்னைக்கு விலக்கரையமாய் விற்கப்பட்டிருக்கிறான், தூக்கி எறியப்பட்டிருக்கிறான். இப்ப அங்க போய் கடினமான பாதை. கர்த்தர் ஒரு சத்தமும் கொடுக்கல, ஒரு வார்த்தையும் பேசல, ஒரு காரியமும் இல்லை. சிறைச்சாலையில் இருக்கிறான். 13 ஆண்டுகள் பயணமாகிவிட்டது. ஆனால் ஒரு நாள், ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள், இதெல்லாம் நடந்துச்சு. ஆனா யோசேப்புக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்க ஆண்டவர் மௌனமா இருக்கிறான்னு நினைச்சிடாதீங்க. அவர் உங்களோட கூட இருந்து உங்க காரியத்தை கவனித்து கொண்டே இருக்கிறார். அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். உன் அலைச்சல்களை கவனித்து கொண்டிருக்கிறார். உன் வேர்வை சிந்தறதை அறிந்து கொண்டிருக்கிறார். நீ உடைஞ்சு நொறுங்கி போனதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ ஒவ்வொரு நிமிஷமும் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ எவ்வளவு மன உளைச்சல் இருக்கிறதுன்றதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ எவ்வளவு வேதனையோடு இருக்கிறாய் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ நொறுங்கி போய் கிடக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்ப கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உனக்கு நான் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நீ இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையோடு காத்துரு. நீ இன்னும் கொஞ்ச நாள், நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. ஆமென். அவருக்காக நீ காத்திருக்கிறபடினாலே, கர்த்தருடைய பதிலுக்காக காத்திருக்கிறபடினாலே, யோசேப்பு பொறுமையோடு காத்திருந்தான். 13 வருஷத்துக்கு பிறகு, ஆமென், எந்த இடத்தில் அடிமையாக இருந்தானோ அதே இடத்திலே கர்த்தர் அதிபதியாய் உயர்த்தினார். ஆமென், ஆமென். அவன் தேசத்தை ஆளுகை செய்கிறவனாய் மாறினான். முத்திரை மோதிரம் அவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. மெல்லிய வஸ்திரம், ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆமென். இந்த காலை வேளையில் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் அப்படியே செய்ய அவர் வல்லமில்லை தேவன். உங்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை, உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. கர்த்தரை பிடிச்சுக்கங்க, கர்த்தர் இறுக பிடிச்சுக்கங்க, கர்த்தரை விட்டுறாதீங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன சூறாவளி வந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை மட்டும் விட்டுறாதீங்க. பிடிச்சுக்கங்க, இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், இறுக பற்றி கொள்ளுங்கள். ஆமென். நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்க பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். இந்த 39வது நாளிலே அவர் உங்களுக்கு நீதி செய்கிறதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியே கைகளை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே சுதந்திரித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நமக்கு சொந்தமாகி தருவாராக. பாஸ்டர்மா அவர்கள் ஜெபமணி நிறைவு செய்வார்கள். நேசிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, இந்த 39 உபவாச நாள்ல கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனமாய் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தை கேட்க எங்களுக்கு நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா.